காமாட்சிக்கு கஞ்சி ஊட்டி மருந்து மாத்திரைகளை கொடுத்து படுக்க வைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாள் காவ்யா. அலைபேசியில் ஏதையோ நோண்டிக் கொண்டிருந்தான் கருணாகரன். அவன் அருகில் படுத்த காவ்யா, என்னங்க, அம்மாவோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு என்றாள். அலைபேசியை வைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பினான் கருணாகரன். என் நண்பன் ஒரு மருத்துவமனையை சொல்லியிருக்கான். அங்கே காட்டினால் எல்லாம் சரியாகிடும்னு அவன் நம்புகிறான். ஆனால் செலவு தான் எக்கச்சக்கமாக ஆகும். எவ்வளவு? சுமார் 3 லட்சம் வரை ஆகலாம். பக்கென அதிர்ந்தாள் காவ்யா. நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? நண்பன் சொல்கிறத பார்த்தா அம்மாவுக்கு சரியாகிவிடும் தான் தோணுது. கடைசி முயற்சியாக அவன் சொல்கிற இடத்துலையும் காட்டிடலாம்னு யோசிக்கிறேன். இதோ பாருங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. மருந்து மாத்திரையெல்லாம் கேட்க மாட்டேங்குது. உடம்பு ஒத்துழைச்சாதான வைத்தியமும் சரியாக நடக்கும். நீ என்ன சொல்ல வர? அம்மாவை அப்படியே விடலாம்னு சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலைங்க. பின்ன ரொம்பவும் காஸ்ட்லியான வைத்தியம் எதுக்கு? இப்போ நடக்கிற வைத்தியமே போதும்னு நினைக்கிறேன். எப்படியாவது அம்மாவை குணப்படுத்தலாம்னு நான் விரும்புகிறேன் காவியா. அவங்க குணமடைஞ்சா எனக்கும் தானங்க சந்தோஷம். அப்போ ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிற? அவ்வளவு பணம் வீணாயிடக்கூடாதுன்னு தான் சொல்லுறேன். நிச்சயமாக குணமாவாங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. அப்படி குணமாகலைன்னா 3 லட்சம் ரூபாயும் வீண் தானே. வீண் செலவுன்னு நினச்சா எந்த காரியமும் நடக்காது. நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தேங்க. அது நடக்காதுன்னு தோணுது. என்ன திட்டம் அது? இந்த வீடு ரொம்பவும் பழசு. உங்கள் தாத்தா காலத்திலிருந்து ஒவ்வொரு தலைமுறையாக கைமாறிக்கிட்டே வந்திருக்கு. வீட்டை மாற்றி அமைக்கலாம்னா அதுக்கும் நீங்கள் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. வித்துடலாம்னு சொன்னால் மூதாதையர் வாழ்ந்த வீடுன்னு சொல்கிறீங்க. அதனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற 1 கிரவுண்ட் நிலத்தில் புது வீடு கட்டலாம்னு நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்காகவே பணத்தை சேமித்து வர்றேன். அது முடியாது போல் இருக்கு. காவியாவின் பேச்சில் ஏமாற்றமும் ஆதங்கமும் கலந்திருப்பதை உணர்ந்தான் கருணாகரன். என்ன பெண் இவள்? பணம்தான் முக்கியமா? ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று பார்த்தால் பணம் பணம் என்று அலைகிறாளே என்ற எரிச்சல் கிளம்பினாலும் கட்டுப்படுத்தி கொண்டான். இதோ பார் காவ்யா, எந்த உயிர் எப்போது பிரியும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அம்மா படுத்த படுக்கையாகிவிட்டால் தானே நீ இப்படி சொல்கிற? மரணம் என்கிறது பிறந்த குழந்தைக்கும் வரும், வயசான கிழவரங்களுக்கும் வரும். நம்ம கையில் இல்லை. இதை மட்டும் நீ புரிஞ்சிக்கா என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் கருணாகரன். மறுநாள் வழக்கம்போல் கருணாகரன் அலுவலகம் புறப்பட்டு போன பிறகு 10 மணி வாக்கில் பைக்கில் வந்து இறங்கினான் கேசவ். அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தான். கதவை திறந்த காவியா மலர்ந்தாள். வாண்ணா, உள்ளவா. காலணிகளை கழற்றிவிட்டு வந்து அமர்ந்தான். அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லபடியாக இருக்கோம். இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வர்றேன் என்றவாறு அடுப்படைக்குள் தாவினாள். 5 நிமிடங்களில் காப்பியுடன் வந்தாள். வாங்கி பருகி கொண்டே கேசவ் கேட்டான், ஆமாம், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அது பற்றி மாமா கிட்ட சொன்னியா? சொன்ன. அவர் அம்மாவோட உடல்நிலை தான் இப்போ அவருக்கு பெருசாக தெரியுது. நீ சொன்ன மாதிரி இப்போ புது வீடெல்லாம் கட்ட முடியாது போல் இருக்கு. வருத்தம் தேய்ந்த குரலில் சொன்னாள் காவ்யா. இன்னைக்கோ நாளைக்கோ மண்டையை போடுற கிழவிக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு? எல்லாமே கடலில் கரைச்ச உப்பாக போக போகிறது. நமக்கு புரியுது, ஆனால் அவருக்கு புரியலையே. சரி, மாமா மனசு மாறினா உடனே சொல்லு, கட்டிட வேலை ஆரம்பிச்சிடலாம் என்றவாறு எழுந்து கொண்டான் கேசவ். சரிண்ணா. வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பிவிட்டு வந்தாள். கருணாகரனின் பிடிவாதத்தால் அந்த நவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனையில் காமாட்சி அனுமதிக்கப்பட்டாள். பலவித பரிசோதனைகள் செய்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. 3 லட்சத்துக்கும் மேல் செலவாகிவிட்டது. காவ்யா சேர்த்து வைத்திருந்த பணம், பிஎஃப் லோன்
என எல்லாமே கரைந்துவிட்டன. என்ன ஆச்சரியம்! ஒரே மாதத்தில் முற்றிலும் குணமாகிவிட்டாள் காமாட்சி. பழைய நிலைக்கு திரும்பியவளை பார்த்து கருணாகரன் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்று மாலை காமாட்சியும் காவியாவும் கோயிலுக்கு போய் திரும்பினார்கள். அலைபேசி அலறியது. அப்பா தான் அழைக்கிறார். எடுத்து சொல்லுங்க அப்பா என்றாள் காவ்யா. ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா. பைக் மேலே பஸ் மோதிருச்சு. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு கேசவ் போயிட்டாமா என்று கதறினார் அப்பா. காவ்யாவின் கையிலிருந்து அலைபேசி நழுவி கீழே விழுந்தது. மரணம் எங்கே, எப்போது, எப்படி, யாருக்கு வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது என்ற கருணாகரின் வார்த்தைகள் காவ்யாவின் செவிகளில் அலையடித்து கொண்டே இருந்தன.